ஸோ இப்போ என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும்? அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 minutes நான், என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும்? நாங்கள் ப்ரொடியூசர்லையே. இவங்கனால எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து வேறொரு பெரிய ஒரு சீரீஸில் இவங்க கூப்பிட்டுருந்தாங்க, வேறொரு டீம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். கோபி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர். அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணார் த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனால தான் நான் போனேங்க. ஐம் கம்மிங் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் கேரளா. அண்ட் இவங்க சொல்லி ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 times ஃப்ரம் கேரளா டு சென்னை. அப்போ எப்போவுமே எங்கிட்ட 90% நீங்கள் தாம்மா, 99% நீங்கள் தாம்மா, இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு, அதுவும் பிகினர்ஸான, தோஸ் ஹூ ஆர் ட்ரீமர்ஸ், அவங்களை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது.